இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மூன்று லட்சம் முதல் 5 லட்சம் ரிங்கிட் விலையிலான வீடுகளை நாட்டில் அதிகம் விற்கப்படாமல் இருக்கின்றன. நாட்டில் 3 லட்சம் ரிங்கிட் முதல் 5 லட்சம் ரிங்கிட் விலையிலான வீடுகளை அதிகம் விற்கப்படாமல் இருப்பது தெரிய வந்துள்ளது. இவ்வாண்டின் 3வது காலாண்டில் மொத்தம் 2.78 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான அத்தகைய 7003 வீடுகள் விற்கப்படவில்லை என தேசிய நில சொத்துடைமை தகவல் மையம் கூறியது. இரண்டாம் இடத்தை 5 லட்சம் ரிங்கிட் முதல் 1 மில்லியன் ரிங்கிட் விலையிலான வீடுகள் பிடித்துள்ளன. இந்த காலாண்டில் மொத்தமாக விற்கப்படாமல் இருக்கும் 21,968 வீடுகளில் 5 லட்சம் முதல் 1 மில்லியன் ரிங்கிட் வரையிலான 6,462 யூனிட் வீடுகளும் அடங்கும். 3 லட்சம் ரிங்கிட்டிற்கும் கீழ் விலை கொண்ட வீடுகளில் 5,999 வீடுகள் விற்கப்படவில்லை. வீடுகளின் அமைப்பு வாரியாக பார்த்தால் ஆக அதிகமாக விற்கப்படாமல் இருப்பது அடுக்குமாடி வீடுகளே. 13,455 அடுக்குமாடி வீடுகள் விற்கப்படாத நிலையில் அதற்கடுத்த நிலைகளில் டெரஸ் வீடுகளும் மற்ற வகை வீடுகளும் உள்ளன. இடவாரியாக ஒப்பிட்டால் ஆக அதிகமாக கோலாலம்பூரிலும் அதற்கு அடுத்த நிலையில் பேராக் மற்றும் ஜொகூரிலும் அதிக அளவில் வீடுகள் விற்கப்படாமல் இருக்கின்றன. டபுள் பார்க்கிங் செய்ததால் கார் கண்ணாடி உடைந்தது. உதவி நாடிய பெண்ணை வறுத்தெடுக்கும் வலைத்தளவாசிகள். மருத்துவமனையின் கார் நிறுத்தும் இடத்தில் டபுள் பார்க்கிங் செய்ததால் தனது கார் கண்ணாடியை உடைத்த நபரை கண்டுபிடிக்க சமூக வலைதளவாசிகளின் உதவியை நாடிய பெண்ணுக்கு ஏச்சும் பேச்சுமே பதிலாக கிடைத்தது. கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட புகைப்படத்தை முகநூலில் பதிவேற்றிய அப்பெண் அதற்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க உதவுமாறு இணையவாசிகளை கேட்டுக்கொண்டார். காஜாங் மருத்துவமனையில் நவம்பர் 11ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு டபுள் பார்க்கிங் செய்திருந்ததை ஒப்புக்கொண்டவர் தன் கார் கண்ணாடியை உடைத்தவரை யாராவது பார்த்திருந்தாலோ அல்லது டேஷ்கேம் வீடியோ பதிவை எடுத்திருந்தாலோ உதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை. அப்பெண் மீது அனுதாபத்திற்கு பதிலாக வலைதளவாசிகள் அவரை விமர்சனம் செய்து வருகின்றனர். டபுள் பார்க்கிங் செய்து உங்கள் பக்கம் தவறை வைத்துக்கொண்டு கண்ணாடி உடைத்தவரை தேடினால் எப்படி என கருத்துக்கள் குவிக்கின்றன. அப்படியே டபுள் பார்க்கிங் செய்திருந்தாலும் கைபேசி எண்ணையாவது காரில் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கலாமே என ஒருவர் கேட்க, கைபேசி எண் எழுதி வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அழைத்தால் எடுக்கவில்லை என்றும் மற்றொருவர் பதிவிட்டிருந்தார். மற்றவர் மீது பழி போடுவதை விடுங்கள், உங்கள் செயலுக்கு நீங்களே வாரிசு என இன்னொரு வலைதளவாசி கருத்து தெரிவித்துள்ளார். அணைக்கட்டுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் தண்ணீரை விவேகமாக பயன்படுத்தும்படி பினாங்கு மக்களுக்கு ஆலோசனை. பினாங்கு மாநிலத்தில் உள்ள அணைக்கட்டுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் அம்மாநிலத்தில் உள்ள மக்கள் தண்ணீரை விவேகமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதோடு தண்ணீரை தொடர்ந்து சேமித்து வைக்கும்படி பினாங்கு நீர் விநியோக கழகம் கேட்டுக்கொண்டது. தீவில் உள்ள அணைக்கட்டுகளின் நீர்மட்டம் உயர்ந்தாலும் அவை நிரம்பவில்லை என பினாங்கு நீர் விநியோக கழகத்தின் நிர்வாக அதிகாரி கே பத்மநாபன் தெரிவித்தார். ஆயர் இதாம் அணைக்கட்டில் நீர்மட்டம் 81.5 விழுக்காடும், தெலுக் பஹாங் அணைக்கட்டில் நீர்மட்டம் 51.2 விழுக்காடும் குறைந்துள்ளன. தெலுக் பஹாங் அணைக்கட்டு பெரிதாக இருப்பதால் அதை நிரப்புவதற்கு அதிக மழைநீர் தேவைப்படுவதாக அவர் கூறினார். மாய்காவின் அன்பளிப்பு நிகழ்ச்சி தீபாவளிக்கு பின் தான் மக்கள் உண்மையாக சிரமப்படுகிறார்கள். சரவணன். தீப திருநாள் முடிந்து 2 வாரங்கள் கடந்துவிட்ட போதிலும் நாடு முழுவதும் அதற்கான கொண்டாட்டங்களும் வறியவர்களுக்கு உதவிகள் நல்குவதும் இன்னும் தொடர்ந்து வருகிறது. அவ்வகையில் மாய்கா தேசிய தலைவருடன் தீபாவளி அன்பளிப்பு நிகழ்ச்சி நடந்தேறியது. தற்போது உள்ள சூழ்நிலையில் தீபாவளிக்கு பின் தான் இந்தியர்கள் உண்மையிலேயே சிரமப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இதனை முன்னிறுத்தியே மாய்கா தீபாவளி முடிந்து அன்பளிப்புகளை வழங்குவதாக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இந்நேரத்தில் வழங்கப்படும் உதவிகள் தான் மக்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும் என்றார் அவர். மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏறக்குறைய 300 பேர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுங்கைப்பாக்கம் திராப்பில் முதலைகளின் நடமாட்டம், வீதியில் வட்டார மக்கள். ஸ்லாங்கூர் சுங்கைப்பாக்கம் திராப் அருகே அண்மைய காலமாக 2 முதலைகள் அடிக்கடி நடமாடுவதால் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மக்களும் நில மீனவர்களும் வீதியில் வாழ்ந்து வருகின்றனர்.
அம்முதலைகள் குறித்து வீடியோவும் அண்மையில் வைரலாகி வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தானின் கவனத்தை பெற்றிருக்கிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி வீடியோவை பதிவு செய்தவரை விசாரித்ததில் அது நவம்பர் 12ஆம் தேதி இரவு பதிவு செய்யப்பட்டது என தெரிய வந்தது. தலா 1.5 மீட்டர் நீளத்தில் இரு முதலைகள் ஆற்றின் மேற்பரப்பில் நீந்துவது அந்த வீடியோவில் தெரிகிறது. இந்த சுங்கைபாக்கான் தெராப் ஆறுதான் முதலைகளின் அசல் வாழ்விடம் என அப்பகுதி வாழ் மக்கள் பெர்ஹிலித்தான் அதிகாரிகளிடம் கூறினர். தற்போதைக்கு அந்த ஆற்று பகுதியில் சற்று கவனமாக இருக்குமாறும் முதலைகளை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் சுற்றுவட்டார மக்களை இஸ்லாம்பூர் பெர்ஹிலித்தான் கேட்டுக்கொண்டுள்ளது. குவாமுசாங்கில் 28 சட்டவிரோத குடியேறிகள் கைது. நாட்டிற்குள் அனுமதியின்றி நுழைந்து கூடுதல் நாட்கள் தங்கியிருந்த 28 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். பிளந்தான் மாநிலத்தில் சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட 2 நாள் நடவடிக்கையின் போது அந்த சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறையின் துணை இயக்குநர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைத்து ஆடவர்களும் இந்தோனேஷியா, வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களாவர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புதன்கிழமை அன்று குவாமுசாங் மாவட்டத்தில் 3 இடங்களில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 19 முதல் 50 வயதுடைய அவர்கள் அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக தானாமேராவில் உள்ள தடுப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக நிக் அக்தாருல் ஹக் தெரிவித்தார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் அதிபர் திசாநாயக்காவின் இடதுசாரி கூட்டணி அமோக வெற்றி. இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நடத்தப்பட்ட திடீர் தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இடதுசாரி கூட்டணிக்கு அந்நாட்டு மக்கள் அமோக வெற்றியை அளித்திருக்கின்றனர். மொத்தமுள்ள 225 நாடாளுமன்ற தொகுதிகளில் அனுராவின் NPP கூட்டணி 107 இடங்களை கைப்பற்றி 62 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆட்சியை அமைக்க வெறும் 113 இடங்கள் மட்டுமே தேவையாகும். முன்னிலை நிலவரங்களை பார்த்தால் அக்கூட்டணி 3இல் 2 பெரும்பான்மையை பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாடாளுமன்றத்தில் 196 பேர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். எஞ்சிய 29 இடங்கள் வாக்குகள் அடிப்படையில் கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். பல ஆண்டுகளாக குடும்ப அரசியல் ஆதிக்கம் நிலவி வந்த இலங்கையில் செப்டம்பரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் யாரும் எதிர்பாரா வகையில் திசாநாயக்கா அபார வெற்றி பெற்றார். எனினும் அப்போதைய நாடாளுமன்றத்தில் அவரின் கூட்டணிக்கு 4 இடங்கள் மட்டுமே இருந்ததால் ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அவர் சிக்கலை எதிர்நோக்கினார். எனவே மக்களிடம் இருந்து புதிய அதிகாரம் பெற வேண்டி நாடாளுமன்றத்தை கலைத்து அவர் திடீர் தேர்தலுக்கு உத்தரவிட்டார். UFO எனப்படும் வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பில் 700க்கும் மேற்பட்ட அறிக்கைகள். UFO எனப்படும் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து கடந்த ஆண்டு 700க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் பெறப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சு மற்றும் தேசிய உளவு நிறுவனத்தின் இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்படாத முரண்பாடான நிகழ்வு அறிக்கை 757 புதிய சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதத்திற்கு இடையே 485 நிகழ்வுகள் நிகழ்ந்தன. 2021, 2022 ஆண்டுகளில் மேலும் 272 சம்பவங்கள் தெரிவிக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அறிக்கையின் மறு ஆய்வு காலத்தில் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து 281 புதிய அறிக்கைகளை மட்டுமே அமெரிக்க தற்காப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு இது குறித்த அறிக்கைகள் அதிகரித்ததற்கு இதுபோன்ற சம்பவங்களை புகார் அளிப்பதில் ஏற்பட்ட பரந்த விழிப்புணர்வு காரணமாக இருக்கலாம் என்று அமெரிக்க தற்காப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்களை ஆய்வு செய்யும் ஆல் டொமைன் அனமலி ரெசல்யூஷன் மொத்தம் 1652 பொருட்கள் தொடர்பில் புகார் அளித்துள்ளார்.